அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வேர்ல்டு மேங்க்ரோவ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் பார்த்தீங்கன்னா ஜூலை 26 தான் வந்து வேர்ல்டு மேங்க்ரோவ் டே. சரியா? ஸோ ஜூலை 26 கரெக்டாக தான் இருக்கு. இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1990 இன் ஒக்கினாவா, ஜப்பான். இதுவுமே கரெக்ட் தான். ஸோ எங்க இருக்குன்னு தான் நமக்கு கேட்பாங்க. சரியா? இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் மேங்க்ரோவ் எக்கோசிஸ்டம் எங்க இருக்குன்னா ஒக்கினாவா. இதை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் தான் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி சார்ட்டர் ஆன் மேங்க்ரூவ்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ மேங்க்ரூவ் கன்சர்வேஷனுக்கு இதுதான் வந்து ஒரு பேசிக் டாக்குமெண்ட். இதையும் யாரு தான் டெவலப் பண்ணியிருப்பார்னா எம்எஸ் சுவாமிநாதன் தான் 1992 டெவலப் பண்ணியிருப்பார். சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which of the following article deals with oath or affirmation of parliament members அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஓத் ஆர் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்டிகல் 99 அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அதே மாதிரி ஷெட்யூல்ஸில் பார்த்தோம்னா தேர்ட் ஷெட்யூலில் இருக்கும். ஓத் ஆர் அஃபர்மேஷன் அப்படிங்கிறது தேர்ட் ஷெட்யூலில் இருக்கு நமக்கு. சரியா? அடுத்தது, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் கேரிங் அவுட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத என்னன்னு சொல்றாங்கன்னா எலக்டோரல் ரோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எலக்டோரல் ரோல்ஸை வந்து அப்டேட் பண்றது தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த 18+ இருக்கக்கூடிய ஓட்டர்ஸை இன்க்ளூட் பண்றது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இறந்து போனவங்க எல்லாம் வந்து ரிமூவ் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ பீகார்ல நெக்ஸ்ட் எலெக்ஷன் வரப்போகுது, அதனால இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறத அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, த எஸ்-பேண்ட் ரேடார் ஆஃப் த நிசார் சேட்டலைட் இஸ் டெவலப்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எல்-பேண்ட் எஸ்-பேண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. எல்-பேண்ட் அப்படிங்கிறது லாங்கர் வேவ் லென்த், இதை டெவலப் பண்ணது வந்து நாசா. எஸ்-பேண்ட் அப்படிங்கிறது ஷார்ட்டர் வேவ் லென்த், இதை டெவலப் பண்ணது யாருன்னா இஸ்ரோ. சரியா? ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா எஸ்-பேண்ட் ரேடார் கேட்டிருக்காங்க. ஸோ இஸ்ரோ அப்படிங்கிறது ஆன்சர். லாஸ்டா, எக்ஸ்பேண்ட் சாகர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாகர் அப்படின்னா நம்மளோட இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜன், நம்மளோட இந்தியன் ஓஷன் ரீஜன் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸோட எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன், அதை தான் சாகர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜியன் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம். செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜியன். சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.